அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி நியமனத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், டிஆர்பியில் தொடர்ந்து இருக்கக்கூடிய குளறுபடிகள், இந்த இஷ்யூஸ்க்கு நிரந்தரமான தீர்வுகளை அரசு முன்னெடுக்கணும் அப்படின்றது டிஆர்பி தேர்வர்களுக்கு ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியராக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் இருக்கக்கூடிய காலிப்பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த தேர்வு நடைமுறையை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்க குறிப்பாக நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. அதை பற்றி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதில் முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னாக்க, எஸ்சிஎஸ்டி பேக்லாக் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுங்கள், பேக்லாக் வேக்கன்சி அகைன் அப்படி பெண்டிங்லேயே வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கோரிக்கை, ரொம்ப நெடுநாட்களாக கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்க, இந்த ஆசிரியர் பணி நியமனத்தை பொறுத்தவரை 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் சங்கத்தினர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெட் தேர்ச்சி பெற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரை முடித்து பணி ஆணை வழங்கப்படும்னு காத்துட்டு இருந்த எங்களுக்கு பணி ஆணை வழங்காமல் காலம் தாழ்த்தி பிறகு திடீரென இன்னொரு அரசாணையை போட்டுட்டு தேர்வு எழுதுன்னு சொல்வது எந்த வகையில் நியாயம்? அதனால் எங்களுக்கு அந்த நியமன தேர்வு என்று மறு தேர்வு இல்லாமல் டெட் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் போஸ்டிங் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் வெயிட்டேஜ் மெத்தட் படியாவது போஸ்டிங் போடுங்க. மீண்டும் மீண்டும் தேர்வு எழுதி கொண்டே இருக்க வேண்டும், வாழ்க்கை முழுவதும் தேர்வு எழுதி கொண்டே இருக்க வேண்டும் தானா அப்படின்னு சொல்லி தேர்வு எழுத சொல்லி அனைவருடைய காலத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய கோரிக்கையாக கேட்கக்கூடிய விஷயத்தை பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படியாக இந்த யூஜிடிஆர்பியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. எஸ்ஜிடிஏ சேம், யூஜிடிஆர்பி எஸ்ஜிடியில் இதே குழப்பம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்குது. இதே பிஜி எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு ஆண்டும் பிஜி எக்ஸாம்ஸ் வருது, அல்லது ஒரு ஆண்டுக்கு அதாவது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு வருதுன்னு வச்சுப்போம். அந்த தேர்வு கரெக்டாக அந்த ப்ராசஸ் படி நடந்துட்டு போகுது. இந்த தேர்வு நடைமுறை அப்படின்றது ஒரு நடைமுறை என்பது ஃபிக்ஸ்டாக இல்லாமல் மீண்டும் மீண்டும் தேர்வு அப்படின்னு சொல்லி அந்த பணியை செய்யாமல் காலம் தாழ்த்துவது போல் டிலே பண்ணுறதுக்கான ப்ராசஸில் ஒன்று தான் மீண்டும் இன்னொரு தேர்வு வைப்பது. இதை இப்படி வைக்கும்போது அப்போது தான் தகுதியான ஆசிரியர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறது 100% ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது பொதுவாகவே இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் வைப்பது ஒரு நடைமுறை இருந்தாலும் மீண்டும் மீண்டும் ஒரு தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னொரு தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னொரு தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாராலையும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இப்போ கரண்ட்டில் டிகிரி முடிச்சுட்டு, கரண்ட்டில் ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு, கரண்ட்டில் டெட்டு முடிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடனே அவங்களால படிக்க முடியும், உடனடியாக அவங்களால எஃபர்ட் எடுத்து படிக்க முடியும். ஆனால் 10 ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதற்காக நேரம் ஒதுக்கி படிப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குமான்னு யோசித்து பார்க்கணும். அவர்களுக்கும் குடும்பம், அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பையும் பார்க்கணும். இதுக்காக தேர்வுக்காக அமர்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பது கடினம். இது அவர்களை மையப்படுத்தியான விஷயம். இந்த இஷ்யூ தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேள்வியை முன்வைக்கிறாங்க. நீதிமன்றம் கட்டாயமாக டெட் தேர்ச்சி அவசியம் சொன்னாங்க. டெட் தேர்ச்சி எழுதியாச்சு. இந்த மாதிரி 2 தேர்வுகள் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தற்போதைய நிலையில் புதிய அரசு பதவியேற்றதிலிருந்து இந்த நியமன தேர்வு எஸ்ஜிடி மற்றும் யூஜிடிஆர்பி வருமா வராதா, அல்லது வெயிட்டேஜ் படி போடுவாங்களா, இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு அரசு தரப்பிலிருந்து தெளிவான ஒரு விளக்கத்தை இதுவரை கொடுக்கல. 2வது, அரசு தேர்வின் மூலமாகத்தான் நாங்கள் நிரப்புவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அமைச்சரும் சொல்லியிருக்காரு. ஸோ இது சம்மந்தப்பட்ட அப்டேட்டை தெளிவாக தற்போது இருக்கக்கூடிய அரசு புரிந்து கொள்ளும் பட்சத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. சில அறிவிப்புகளை வெளியிடாமலும் சில இந்த அப்டேட்டுகளை விரிவாக சொல்லாமலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதனால்
இந்த ஆசிரியர் ஆகிறதுக்குன்னா இந்த நியமனத் தேர்வு பயிற்சிக்காக மீண்டும் மீண்டும் டெட்டுக்குன்னு ஒரு கோச்சிங் சென்டரில் படிக்க வேண்டிய சூழ்நிலை, நியமனத் தேர்வுக்குன்னு சொல்லி காலம் முழுவதும் இந்த மாதிரியான பயிற்சி மையங்களில் பணத்தை கட்டி படித்து கொண்டே இருக்க வேண்டும் தானா? இதனால் பயன்பெறுவது யாரும் பயன்பெறப் போவதில்லை. அந்த கோச்சிங் சென்டர்ஸ் மட்டும்தான் பயன்பெறப் போகுது. இப்பொழுதும் கோச்சிங் சென்டர்ஸ் பேட்ச் 1 பேட்ச் 2 என்ன அவர்கள் கல்லா கட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அரசு விரைந்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். இதுதான் நடைமுறை, இந்த நடைமுறைப்படித்தான் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு ஆசிரியருடைய குழப்பங்களை சரி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. பார்ப்போம். கூடிய விரைவில் அரசு நல்ல முடிவு எடுக்கும்னு நம்பலாம். நன்றி.